மாதம்பட்டி ரங்கராஜ் சாருடைய ஃபிஷ் கறி குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 தக்காளி, 1 புளி நல்லா நம்ம கையிலேயே அறுத்து வச்சுட்டு தக்காளியை மசிச்சு வச்சு எடுத்துக்க போகிறோம். புளியும் தனியாக ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதில் பார்த்திங்கன்னா வெந்தயம், கடுகு, மிளகு, சீரகம் இதெல்லாம் நல்லா வெண்ணெயிலேயே போட்டு வதக்கிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சோடனே வெந்தயம் போட்டேன், அப்புறமா கடுகு, சீரகம், மிளகு போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நல்லா எண்ணெயில் போட்டு வதங்கி வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சமாக 2 வரமிளகா, ஒரு 2 to 3 பச்சை மிளகாய் வந்து நல்லா கீறி வச்சு அதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டையும் 1க்கு 2 தட்டி வச்சு அதையும் நம்ம இதுக்குள்ளே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ரசம் வைக்கிற ஸ்டைல் மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி தான் இருந்தது மீன் குழம்பு கூட ஸ்டார்டிங்கில். ஆனால் போக போக டேஸ்ட் வேறு மாதிரி வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டேன், மல்லித்தூள் போட்டுட்டேன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா நம்ம எண்ணெயிலேயே நல்லா டீப் ஃப்ரை மாதிரி வதக்கி எடுத்துக்க போகிறோம். 100 கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயத்தையுமே நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 பல் பூண்டு இதையும் நம்ம வந்துட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள், ஃபுல்லாக ட்ரையாக இருந்தது. நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு, நீங்கள் தூளுப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிட்டேன். கல்லுப்பு நல்லா போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா கடல் மீன் தவிர மற்ற மீன்கள் எல்லாமே சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம். நீங்கள் கொஞ்சமாக அந்த தக்காளியோட பல்ப்பும் இந்த புளியோட பல்ப்புமே இதில் ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க விடணும். அப்போ தான் குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக வரும். அந்த வாசனையே சூப்பராக இருந்ததுங்க கொதிக்க. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா தண்ணி மாதிரி ரசம் மாட்டம் இருக்குதுன்னு நினச்சேன். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டு அப்படின்ட்டு. கடல் ஃபிஷ்ஷெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துட்டு ஆற்று மீன் அந்த மாதிரி சாப்பிடுங்க. மத்தி மீன் நிறையா சாப்பிடுங்க. ஒமேகா 3 எல்லாம் இருக்குது, தாராளமாக நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து பத்தாமல் இருந்தது, நான் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். நல்லா ஒரு பிளேட் ஒன்று வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். சரிங்களா? அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் கடல் மீனில் வந்துட்டு இந்த மெர்க்குரி கண்டென்ட் அதிகமாக இருக்குது இல்லையா, அந்த ஃபிஷ்ஷெல்லாம் நீங்கள் வந்து தொடவே கூடாது. ஆற்று மீனில் ஜிலேபி சாப்பிட்லாம், அரஞ்சா சாப்பிட்லாம். இந்த மாதிரி மீன் வகைகள் வந்து சாப்பிடுங்க. மெர்க்குரி கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? ஃபிஷ் வந்து ரொம்பவே நல்லது தான் கன்சீவாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மீனை வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி மாதிரி வச்சுருந்தோம். நல்லா கொதிச்சு வந்தோடனே அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி கொஞ்சம் கெட்டி தன்மையாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் மீன் எல்லா மீனையும் ஃபுல்லாக போட்டுக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா தலை மட்டும் வால் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை தான் குழம்பு வைப்போம். அந்த மிச்சம் உடம்பு பகுதி நடுப்பகுதியெலாம் வந்துட்டு நம்ம மீனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? மீன் பொரிக்கிற வீடியோவுமே போட்டிருக்கேன். நம்ம வந்து ஹெல்த்தியாக வீட்டில் எப்படி சமைப்போமோ அப்படி வந்து சமைச்சு தான் சாப்பிட்ணும். கன்சீவாக இருக்கும்போதெல்லாம் தயவு செஞ்சு வெளியே எந்த ஒரு ஃபுட்டுமே அதிகமாக வாங்கி சாப்பிடாதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க. மீன்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக மீன் சாப்பிட்லாம். நான் வந்து மீன் வெந்துருச்சா அப்படின்னு பார்த்தோன்னா மீனோட கண் வந்துட்டு வெளியே வரணும். அப்படி இந்த மாதிரி வெளியே வந்தால் தான் மீன் வந்து வெந்திருக்கக்கூடியதாக அர்த்தமே. மீன் குழம்புல வந்துட்டு கரண்டி நல்லா உள்ளுக்குள்ளே விட்டு நல்லா நம்ம கிளறி விடக்கூடாது. ஏன்னா மீன் எல்லாமே குழண்டு போயிடும். ஒரு போட்ட 5 நிமிஷத்துலேயே மீன் வந்துட்டு வெந்து வந்துடணும். சரிங்களா? அவ்வளோதான், கண்ணெல்லாம் வெளியே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை போட்டேன்.